அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இசட்டின் நியம பாதையை இந்த கொடுத்துருக்கிற கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி கார்ட்டீசியன் வடிவத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படின்றத நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக இந்த பிராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிற ஐஇசட்டோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். அப்போ ஐஇசட் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஐஒய். இசட்டோட மதிப்பு எக்ஸ் பிளஸ் ஐஒய். இப்போ ஐ வந்து முன்னாடி எழுதிட்டு பக்கத்தில் பிராக்கெட்டில் இசட் மதிப்பு எழுதியிருக்கோம். இப்போ ஐயை வந்து வெளியே இருக்கிற ஐயை உள்ள பெருக்கி எழுதலாம். தர்ஃபோர் என்ன கிடைக்கும்னா ஐ எக்ஸ் ப்ளஸ் இந்த ஐயும் பெருக்குனா ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஒய் அப்படின்னு கிடைக்குது. இந்த ஐ ஸ்கொயருக்கு தான் நம்ம -1 அப்படின்னு அடுத்த ஸ்டெப்பில் போட்டுக்கலாம். தர்ஃபோர் இப்போ இந்த ஐ ஸ்கொயரோட இடத்துல -1, அடுத்த ஸ்டெப்பில் இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும்னா -ஒய்யா மாறி போய்டும். தர்ஃபோர் இப்போ ரியல் பகுதியை எடுத்து ரியல் பார்ட்டை முன்னாடி எடுத்துட்டு எழுதிட்டு ப்ளஸ் ஐ இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு கற்பனை பகுதியை ரெண்டாவது எடுத்து எழுதிக்கலாம். செவ்வக வடிவத்தில் இதை மாற்றி எழுதிக்கலாம்னு அர்த்தம். அப்போ இதில் வந்து மெய்ப்பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -ஒய் என்பது நமக்கு மெய்ப்பகுதி ரியல் பார்ட்டு. கற்பனை பகுதி எது அப்படின்னா ஐ பக்கத்தில் உள்ள இந்த எக்ஸ் என்பது இமேஜினரி பார்ட்டு கற்பனை பகுதி அப்படின்னு அர்த்தம். அப்போ நமக்கு இந்த கணக்கில் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஇசட்டோட ரியல் பார்ட்டு தான் நமக்கு தேவை. தெர்ஃபோர் இமேஜினரி பார்ட்டு நமக்கு தேவையில்லை. தெர்ஃபோர் ரியல் பார்ட் ஆஃப் ஐஇசட் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியல் பார்ட் எடுத்து இங்கே எழுதிக்கலாம் -ஒய். ரெண்டு பக்கமும் இதை வந்து ஸ்கொயர் பண்ணலாம். இந்த பக்கமும் ஸ்கொயர் பண்ணணும், இந்த பக்கமும் வர்க்கப்படுத்துகிறோம். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த -ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயராக மாறிடும். இந்த ரியல் பார்ட் ஆஃப் ஐஇசட்டோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்கு. இந்த 3 எடுத்து இந்த இடத்துல நம்ம போட்டுக்கலாம். இதனோட வர்க்கப்படுத்தின மதிப்பு அவங்க கொடுத்துருக்காங்க 3 ஈக்குவல் டு இந்த -ஒய் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஆகிடும். தர்ஃபோர் இதுதான் வந்து கார்ட்டீசியன் வடிவத்தில் நியமப்பாதை. தர்ஃபோர் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 என்பது தான் நமக்கு தேவையான நியமப்பாதை. இதே போல இரண்டாவது கணக்கு என்ன கேட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜினரி பார்ட்டு கேட்டிருக்கு. அப்போ பிராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய 1 - ஐ இன்ட்டு இசட் ப்ளஸ் 1 எடுத்து நம்ம செவ்வக வடிவம் அல்லது திட்ட வடிவத்துக்கு மாற்றி எழுதணும். தர்ஃபோர் இசட்டோட மதிப்பை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இசட்டோட மதிப்பை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த இசட் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இசட்டை உள்ள பெருக்கி எழுதியிருக்கும். 1 இசட்டும் இசட்டு -ஐ இன்ட்டு இசட் -ஐ இசட் ப்ளஸ் 1. இப்போ இசட் மதிப்பை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்ற இசட் மதிப்பை இசட் இருக்கிற இடத்துலலாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதில் -ஐ வெளியே இருக்குது, அதை உள்ள பெருக்கி எழுதணும்னா -ஐ எக்ஸ். இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும். ஐயும் பெருக்குனா ஐ ஸ்கொயர். இந்த ஐ ஸ்கொயருக்கு தான் நம்ம -1 அப்படின்னு அடுத்த ஸ்டெப்பில் இங்கே பிரதியிடுறோம். அடுத்த ஸ்டெப்பில் இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறி போயிடுது. ப்ளஸ் ஒய் அப்படின்னு எழுதிக்கலாம். தற்போது இப்போ மெய்ப்பகுதியெலாம் ஒன்றா எழுதணும்னா இதில் மெய்ப்பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ இல்லாத நம்பர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1 எல்லாத்தையும் பிராக்கெட்டில் மெய்ப்பகுதி தனியாக எழுதிக்கலாம். இந்த கற்பனை பகுதியில் ஐயை வெளியே எடுத்துடலாம். இங்கே இருக்கக்கூடிய ஐயை பொதுவாக வெளியே எடுத்தோம்னா ப்ளஸ் ஐ வெளியே எடுத்துட்டோம்னா இந்த மீதி ஒய் மட்டும் கிடைக்கும். இந்த இடத்துலையும் நம்ம ஐயை வெளியே எடுத்துடுறோம் -எக்ஸ் அப்படின்ட்டு கற்பனை பகுதி ஒய் -எக்ஸ். இப்போ பார்த்தோம்னா இதில் நமக்கு இமேஜினரி பார்ட் கற்பனை பகுதி மட்டும்தான் தேவை. இதுலேருந்து கற்பனை பகுதி மட்டும் தேவை அப்படின்றதுனால இந்த ரியல் பார்ட்டு மெய்ப்பகுதி நமக்கு தேவையில்லை. இதே போல் கற்பனை பகுதி மட்டும் இங்கே ஐ பக்கத்தில் இல்லை ஒய் -எக்ஸ் மட்டும் இதுக்கு நம்ம மதிப்பாக எடுத்து இந்த இடத்துல எழுதிக்கிறோம். ஆனால் இங்கே இமேஜினரி பார்ட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன் எடுத்து எழுதிட்டு இதனோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஒய் -எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சதுனால இந்த இமேஜினரி பார்ட் வந்து ஒய் -எக்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ஒய் -எக்ஸ் ஈக்குவல் டு 0 என்பது தான் நமக்கு இந்த ரெண்டாவது கணக்கின் தேவையான நியமப்பாதை. இது எக்ஸ் -ஒய்ன்னு எழுதிக்கலாம். எல்லாத்துக்கும் புரிய மாற்றிட்டோம்னா எக்ஸ் -ஒய் ஈக்குவல் டு 0 என்பதும் ஆன்சர் தான். எனவே இது போல நியமப்பாதை காண்க கணக்குகளை நல்லா தரவாக போட்டு பாருங்கள். வாழ்த்துக்கள்.